எல்லோருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலாயுதபாணிக்கு அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா என்று நான் ஆரம்பிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடி கிருத்திகை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான நாளுங்க. அன்னைக்கு நம்ம ஒரு பொழுது வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அதே போல் நம்ம படையில் வச்சு பூஜை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் நம்ம பூஜை செய்யும்போது நம்ம குலதெய்வத்தையும் நினச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால் செய்ய முடிய எந்த விதம் இதானா வைக்கலாம். சில பேர் புளியோதரை வைக்குவாங்க, சில பேர் பொங்கல் வைப்பாங்க, சில பேர் வடை பாயசோட தளிகை போட்டு வைக்குவாங்க. அதுவும் ரொம்ப சிறந்தது தான். ஆக்சுவலி இந்த வாட்டி வந்துட்டு ஆடி கிருத்திகை 2 நாள் வந்திருக்குங்க. அதாவது நாளைக்கு 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 மற்றும் 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 2 நாள் வந்திருக்கு. நம்ம 2 நாளுமே நம்ம முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து அவரோட அனுகிரகத்தை பெறலாம். நம்ம பூஜை செய்ய அத்தனை பேரும் பாக்கியசாலிகள். அதே போல் பார்க்குற அத்தனை பேருக்குமே முருகன் அருள் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். அன்றைக்கி வந்து நம்ம காலையில் எழுந்து முருகப்பெருமானுக்கு பூஜை செய்துட்டு அதே போல் முருகன் கோவில் இருந்தால் கூட போய் நம்ம அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை செய்துட்டுங்க சில பேர் காவடியெல்லாம் எடுப்பாங்க. காவடியெல்லாம் பார்த்தா கூட கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எல்லாம் பால் காவடி எடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வீட்டிலே கூட காவடி எடுப்பாங்க. சில வீட்டில் அழைச்சாங்க கூட போய் நம்ம காவடி பார்த்துட்டு வரலாம். முருகனுக்கு பூஜை கொடுத்துட்டு காவடி பார்த்துட்டு வருவாங்க. அதே மாதிரி காவடி அன்னைக்கு என்ன காவடி பூஜை சாமான் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. ஆடி கிருத்திகை என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன ஒரு முக்கியத்துவம்னு பார்த்தாக்கா, அன்றைக்கி தான் ஆடி கிருத்திகை 6 உருவான பரம்பொருளான ஆண்டவர் முருகப்பெருமானுக்கு 6ஆம் முகத்தில் உலகத்துக்கே தோன்றிய நாளாக அன்னைக்கு கொண்டாடப்படுதுங்க. அதுதான் ஆடி கிருத்திகைன்னு சொல்லுவாங்க. ஆடி கிருத்திகை அன்னைக்கு பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, சுவாமிமலை, பழமுதி சோலை இந்த எல்லா கோயிலுமே சிறப்பான பூஜைங்க இருக்கும். அதே போல் பல கோடி பக்தர்கள் வந்து அங்கே காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய பக்தர்கள் நம்ம அன்றைக்கி பார்க்கலாம். எல்லாருக்குமே முருகன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஆடி கிருத்திகை அன்றைக்கி நம்ம கடவுளை வேண்டி நம்மளுக்கு அருள் கிடைக்கணும், துணிவு கிடைக்கணும், சக்தி கிடைக்கணும்னு வேண்டிக்கினா கண்டிப்பாக கிடைக்குமோ, ஞானமும் கிடைக்கும். அதே போல் அஞ்ஞானமும் அகலும் நாள்னு சொல்லுவாங்க. அஞ்ஞான அகலி போயிட்டு ஞானம் வரக்கூடிய நாள்னு சொல்லுவாங்க. மன்னிக்கிறோம், வாய் தவறிடுச்சு. நம்ம பக்தியோடு இன்னைக்கு முருகப்பெருமான் வேண்டிக்கினா கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோம் கண்டிப்பாக நடக்குங்க. அதே போல் திருமணமாகாத பெண்களும் சரி ஆண்களும் சரி அன்னைக்கு ஃபுல் ஒரு பொழுது வந்து முருகப்பெருமானுக்கு அட்லீஸ்ட் ஒரு 101 முறையாவது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அரோகரா போட்டால் ரொம்ப நல்லது. அதே போல் முருகன் கோயிலை தரிசிச்சு வந்தால் நல்லதுங்க. ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம சாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணான்னு பார்க்கலான்னாக்கா, நம்ம பானக்கம் செய்து வைக்கலாங்க. பானக்கத்துக்கு வெல்லம் போடலாம், இஞ்சி, எலுமிச்சை, ஏலக்காய் கொண்டு பானக்கம் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சாமிக்கு வச்சுட்டு பூஜை செய்துட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம அன்றைக்கி வந்துட்டு பொங்கல் செய்து ரொம்ப நல்லதுங்க. பொங்கல், புளியோதரை செய்யலாம். அதே போல் தயிர் சாதம் கூட சாமிக்கு வைக்கலாம். அதே சுண்டல் வகைகளும் வைக்கணும். சுண்டல் வைக்கணும், பொங்கல் வைக்கணும், தயிர் சாதமும் வைக்கலாம். நம்ம எல்லாத்தையும் செய்து நைவேத்தியம் பண்ண சாமிக்கு நம்ம முருகன்ட்டு வேலை வச்சு வைக்கலாம், இல்லை பணம் வச்சு கூட நம்ம வைக்கலாம். ஓம் சரவண பவான் சொல்லிட்டு மந்திரம் சொல்லிட்டு வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பூஜை மட்டும்தானே நம்ம எல்லாம் அந்த பிரசாதமாக சாப்பிடலாம். அதே போல் எல்லாருக்கும் நம்ம உறவினர்களுக்கும் அந்த பிரசாதத்தை கொடுக்கலாங்க. நிறைய பேர் கோயிலில் கூட பிரசாதமாக செய்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நம்ம சௌகரியத்தை பொறுத்ததுங்க. நம்ம வீட்டிலே சாப்பிட்டாலும் சரி, கோயிலேருந்து கொண்டு போய் எல்லாருக்கும் 4 பேர் கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பால் கூட எடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம அன்றைக்கி காலை தொட்டு கும்பிட்டாக்கா ரொம்ப நல்லது. முருகப்பெருமானி சேவிச்ச மாதிரி ஒரு அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. காவடி எடுக்கிறவங்களும் அதனால தான் எல்லாருமே அவங்க பாத சேவை பண்ணுவாங்க. சுவாமி முருகன்ட்டு வெறும் அழகு கடவுள் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு அருள் தருவர், ஆற்றல் தருவர், அறிவு, ஆதரவு, அன்பு எல்லாத்தையுமே நம்மளுக்கு மொத்தமாக கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா வெற்றிவேல் முருகன் தாங்க. அதாவது முருகன் என்று அழைத்தால் மகிழ்ச்சி தருவாய், வேலா என்று அழைத்தால் வெற்றியை தருவாய் என்று சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நிஜமான வார்த்தைங்க. நீங்கள் முருகன் என்று அழைத்தாலும் சரி, வேளா என்று அழைத்தாலும் சரி, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.
நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முருகனை துதிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம கிருத்திகை அன்னைக்கு பஞ்சாமிர்தம் கூட செய்து வைக்கலாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பஞ்சாமிர்தம் கந்த சஷ்டி கவசம் காலையும் மாறி கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தினமே கந்த சஷ்டி கவசம் கேட்கணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் நம்ம கிருத்திகை அன்னைக்கு மாதம் கிருத்திகை வருது இல்லைங்களா, அன்றைக்கி நம்ம கந்த சஷ்டி கண்டிப்பாக கேட்கணுங்க. மாலையும் காலையும் மாலை 2 வாட்டியும் கேட்குறது ரொம்ப நல்லதுங்க. விளக்கு பொருத்திட்டு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக முருகன் அருள் கிடைக்கும். ஆடி கிருத்திகை அன்றைக்கி நம்ம ரெட் கலர் ட்ரெஸ், சிகப்பு நிற ட்ரெஸ்க்கு ஆடை அணிஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சிகப்பு நிற ஆடை எப்போ அணிஞ்சாலுமே நம்மளுக்கு ரொம்ப ஆற்றலும் அருளும் ஆன்மீக சக்தி கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்ம முடிஞ்சவளோ எல்லாருமே, ஃபேமிலியில் எல்லாருமே, குடும்பத்தில் அனைவருமே நம்ம சிகப்பு கலர் ஆடை அணிஞ்சிக்கலாங்க. வீட்டு தலையுண்டு ரெட் கலர் சேலை கட்டிக்கலாம். அதே போல் வீட்டில் இருக்கும் வேஷ்டி கூட ரெட் கலர் கட்டலாம். குழந்தைங்களும் ரெட்டு சட்டை ஃப்ராக் வாங்கி போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ரெட் கலர் பார்க்கவே கூட ரொம்ப அழகான ஒரு கலரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் கூட. அதே மாதிரி எல்லாமே இன்றைக்கி சிவப்பு கலர் அணிஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சக்தி கூடன்னு சொல்லுவாங்க. அதே போல் முருகனோட சக்தியும் கூட அம்மனோட சக்தியும் அதில் கலந்துருக்கும் ரெட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்சோட எல்லாருமே ரெட்டுக்கு அன்றைக்கி கொடுத்துறது ரொம்ப நல்லதுங்க. இந்த முருகனோட வீடியோ பார்த்த அனைவருக்குமே முருகனோட அருள் கிடைக்கட்டும் வேண்டிக்கிறேன். அதே போல் உங்களால் முடிஞ்ச நீங்களும் படையல் முருகனுக்கு போடுங்க. அப்படி முடியலனா கூட பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச ஒரு கிளாஸ் பாலான வச்சு முருகனை வழிபடுங்க. முருகன் நம்ம என்ன வச்சாலும் கண்டிப்பாக ஏற்றுப்பார். முருகன் இதுக்கு தான் வைக்கணும், அதுக்கு தான் வைக்கணும் ஒன்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முருகன்ட்டு கிடையாது. நம்ம விருப்பப்பட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சா கூட போதுமான, ஒரு துளசி இலை வச்சா கூட போதும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது வச்சுக்கூட நீங்கள் கும்பிடலாம். முருகன் எல்லாருக்குமே கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, அன்பையும் கொடுப்பாரு. உலக மக்கள் அனைவருக்குமே முருகன் அருள் கிடைக்கும். உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக கௌரவமாக இருப்பான்னு நான் வேண்டிக்கிறேன். அவரோட அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு ஷேரும் உங்களோட வியூஸுமே மகத்துவமானது. எனக்கு பார்த்த அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. முருகன் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, 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 வேலாயுதபாணிக்கு அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு 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 அரோகரா, வேலாயுதபாணிக்கு அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கோதாண்டபாணிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலாயுதபாணிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலாயுதபாணிக்கு அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு 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 அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா, அழகு தெய்வம் முருகனுக்கு அரோகரா, அழகு கடவுள் முருகனுக்கு அரோகரா, தமிழ் கடவுளான முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலாயுதபாணிக்கு அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலாயுதபாணிக்கு அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலாயுதபாணிக்கு அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மக்கள் குலம் காக்கும் தெய்வம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 வேலாயுத பாணிக்கு அரோகரா. கோதண்ட பாணிக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கோதாண்ட பாணிக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கோதண்ட பாணிக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கோதண்ட பாணிக்கு அரோகரா. பார்க்க அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.